ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைய 4ஆம் பாசுரம். ஆழிமலை கண்ணா ஊன்று நீ கை கரைவில் ஆழியுள் புக்கு முகர்த்து கோடார் தேரி போல் மூடி முதல்வன் முருவன் போல் மேகரத்து வாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றெறிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். என்ன அழகா எல்லாரும் நோம்பு நூத்துண்டு வரா, மேலே பார்க்குறா, மேகமாக கொஞ்சம் தூண்டிருக்கு. ஆழிமலை கண்ணா, ஒரு பேர் ஆழிமலைக்கு அண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஆழிமலை கண்ணான்னு அழகான கருப்பாக இருக்கிற நம்ம கிருஷ்ணர் தானே, அவளுக்கு கண்டதெல்லாம் கிருஷ்ணர் தானே. ஒரு சில பேர்கள் எப்படி இது சொல்லியிருக்கான்னா, ஆழிமலை அண்ணா, ஆழிமலைக்கு அண்ணா இந்திரன் இல்லையா. அவருக்கு ஒரு பூஜை நடக்கும், இந்திர பூஜைன்னு சொல்லி. ஏன்னா மழை வரலன்னா அந்த கிருஷிகள் நல்லா எப்படி சுபிக்ஷமாக இருக்க முடியும் இல்லையா. வயல்கள், பசுக்கு புல், ஆகாரம், நமக்கு எதுவுமே மழை இல்லைன்னா ஒன்றும் கிடையாதே. அதனால தான் இந்திரனுக்கு விழா எடுக்கிற வழக்கம் உண்டு. அவருக்கு கொஞ்சம் செருக்கு அதிகமாகிட்டதுனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கொஞ்சம் அடக்கணும்னு நினச்சி அவள் அப்பா கிட்ட சொன்னார், இந்த வாட்டி இந்திரனுக்கு பண்ண வேண்டாம். ஏன்பா அவருக்கு தானப்பா மழை பெய்யுது. ஒரு சின்ன குழந்தை கேட்கும்போது, அப்பா எங்கே வேணாலும் மழை பெய்யலாம் இல்லையா, ஆனால் இங்கே மட்டும் எதுக்குப்பா அப்படி பெய்யுறது மழை? இவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிற? அப்பா அந்த சைட்லேயும் நிறைய மழை பெய்யல, ஆனால் அந்த சைட்லலாம் மழை ரொம்ப இல்லைப்பா, இங்கே தானேப்பா நிறைய மழை பெய்யுறது, நல்ல சுபிக்ஷமாக இருக்கேப்பா, இங்கே பெய்யறதுக்கு என்னப்பா காரணம்? ஆமாப்பா, இங்கே கோவர்தன மலை இருக்குது, அந்த மேகம் இப்படியே வரும்போது கோவர்தன மலை மேலே பட்டு இங்கே மழை பெய்யுதுப்பா. அப்போ எதுக்குப்பா நம்ம விழா எடுக்கணும்னு சொல்லவே எல்லாரும் ஒத்துண்டு, இதுக்கு இந்திரனுக்கு கோவம் வரும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நமக்கே தெரியும். 7 நாள் படாத பாடப்படுத்திட்டார் இந்திரன். இவர் அந்த மலையே கொடையாக பிடிச்சி அத்தனை காப்பாற்றினா நமக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அதெல்லாம் நனவுப்படுத்துகிறான் நம்ம ஆண்டாளம்மா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கிறவேல், எதையுமே மறைக்காத. அதாவது ஆழிமலை கண்ணா, மழை எப்படி வரும்னா மறைச்சிலாம் போடாது, எதுவுமே மறைக்காது. ஏன்னா பெருமாள் எப்படின்னா எதுவுமே நம்ம செஞ்சுட்டு சொல்லி காட்ட மாட்டேன். இன்னைக்காக சொல்லியிருக்காரு, நான் தான் உனக்கு இதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். நமக்கே உணர்வோம் பெருமாள் தான் நமக்கு இது பண்ணார், அவர் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல கிடையாது, அவர் இல்லைன்னா நான் இந்த மாதிரி பேச முடியாது, அவர் இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு பாக்கியம் கிடைக்காதுன்னு உணர வைக்கிறது தானே பெருமாள். அதே மாதிரி அவர் எதையுமே காமிச்சிக்க மாட்டார். இதுவரை எனக்கு சொல்லியிருக்காரு யார்கிட்டையாவது என்னால் தான் இவன் இந்த மாதிரி இருக்கான்னு ஒரு போதும் சொல்ல மாட்டார். நான் பார்த்தா சின்ன குண்டூசி கொடுத்தா கூட 10 பேர்கிட்ட சொல்லிவிடுவோம், நான் தான் அவனுக்கு கொடுத்தேன்ட்டு. நான் பெருமாள் சொல்ல மாட்டார். ஆனால் அவருக்கு சொல்கிறா, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவில், நீ எதையும் மறைக்காத, எதுவுமே மறைக்காத கொடுன்ற. நம்ம பெருமாள் கிருஷ்ணர் நினைக்காத, நீ அவர் தான் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே இருப்பார். ஆனால் நீ தெரிஞ்ச மாதிரியே மழை ஜூன்னு போயிடும். ஆழியுள் புக்கு முகர்த்து கோத்தார் தேரி, அதாவது எல்லாத்தையும் மேகத்திலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உறிஞ்சி எப்படி ஆகிடும்னா அப்படியே கருத்து போயிடும் மேகம், இந்த தண்ணி உறிஞ்சதுனால. ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கரத்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில். ஊழி முதல்வன் போல் மேய்கரத்து, பெருமாள் எப்படி இருப்பாராம்? கருப்பாக தான் இருப்பார். பாழிய தோளுடைய பத்மநாபன் அப்படின்னா பெரிய அழகான தோல் உடைய பத்மநாபன். அவர் தானே, அவரை மாதிரி அவர்கிட்ட என்ன ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால், அவர் தானே நம்ம இரண்ய கர்ப்பன் பிரம்மாலேருந்து பிரம்மாவை படித்தார், பிரம்மா தானே நம்மளெல்லாம் படித்தார். ஸோ சிருஷ்டி காரணமாகிறதுக்கே இந்த பத்மநாபன் தான். அந்த நாபத்தில், அந்த நாபியில் பத்மத்துலேருந்து பிரம்மா தோன்றினார் இல்லையா, அவர்கிட்டலேருந்து நம்ம தோன்றினோம். இவ்வளோ அழகாக கொண்டு வரா பாருங்க. அவர் எப்படி இருப்பார்? அழகான தோளில் என்ன பண்ணுவோம், நம்ம சாஞ்சிப்போம் இல்லையா. ஏதாவது ஒரு வருத்தம்னா, நான் உனக்கு என்னோட தோளில் ஒன்று சாஞ்சிக்கிட்டேன், இல்லை உன் தோளில் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டான்னு கேட்போம், நிம்மதியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த தோல் அவரோட தோல் நம்ம பாரத்தை தாங்கும். அதே மாதிரி அவர் நம்ம பாரத்தை தாங்குவார். அதுக்கு தான் நம்ம ஒரு காலிலிருந்து விழணும். ஏன்னா அவரோட தோல்னால் நமக்கு தெரியாது, பாதம் தானே தெரியும். ஆனால் இவ என்ன சொல்கிறான்னா, ஊழி தல்வன் போல் உருவம் மெய்கருத்து பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில். அந்த பத்மநாபன் கையில் எப்படி இருக்கும், நம்மளெல்லாம் படைச்ச ஒரு அழகான பெருந்தோளுடைய பத்மநாபன் கையில். கருப்புக்கு அவர் தான், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு யார் அப்படின்னான்னு தெரியல. ஆனால் அந்த கிருஷ்ணனால தான் அந்த கருப்பு கலரே ஃபேமஸாக போச்சு பாருங்கள். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றெறிந்து ராமவதாரத்துக்கு போயிட்டா.
ஆமாம், ஆழி போல் மின்னி வலம்பிரி போல் இங்கிருந்து தாழாதே சார்க்க உதைத்த சரமழை போல். நம்ம பெருமாளுக்கு சங்கு சக்கரம் சாருகம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஆயுதம் இல்லையா, கதை எல்லாம் இருக்குது, பஞ்ச ஆயுதம் இருக்குது. சங்கு சக்கரம் எல்லாமே என்ன ஆச்சுன்னா ஆழி போல் மின்னி சக்கரம் போல் கிட்டுக்கிட்டு சக்கரத்தை எப்படி நினைப்பார். வலம்பிரி போல் நின்றடைந்து சங்கு எப்படி முழக்கம் கொண்டீர்னு மேகநாதம். இந்திரஜித்துக்கும் மேகநாதம் தான் வேணும். ஏன்னா அவன் அழுகும் போதே ஒரே மேகம் உடனே ஓடி போய் பார்த்தா ஏதோ மேகம் இடிக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த குழந்தை அழுதான். அதுக்கு தான் அதுக்கு மேகநாதம்னு பேரான். மேகம் போல் ஒளி எழுப்புறவன். இது எதுக்கு அங்கே சொல்லணும்னா அதே தான், வலம்புரி போல் நின்றறிந்து அது மாதிரி கண்ணீர்னு வா டப டபான்னு சத்தம் போட்டு சீக்கிரமாக எங்களுக்கு மழை பெய்யணும். ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கு நோன்பு நிற்கணும் இல்லையா, நாங்கள் நோன்பு நிற்கிற சமயத்தில் ஒரே மழை ஜூன்னு கொட்டி எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அல்லாடக்கூடாது. அதனால் சீக்கிரமாக நாங்கள் நோன்பு நிற்கிறோன்னா முன்னாடி இல்லை, நாங்கள் நோன்பு நிற்கிறதுக்கு பின்னாடி. அவளும் பாருங்க அழகாக பேரம் பேசுகிறேன். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் இருந்து தாழாதே சார்க்க உதைத்த சரமழை போல். எவ்வளோ ஒரு அவளுக்கு பாருங்கள், சின்ன குழந்தை பண்ணிக்கிறது என்னவோ கிருஷ்ணனே அடையணும் தான். ஆனால் அந்த அந்த பாட்டிலையும் உலக க்ஷேமம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எப்படின்னா ராமர் அப்படி பானம் போட்டு நம்ம போர்லலாம் போட்டால் நம்ம ராவணன் கடைசியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், எதுவுமே இல்லைன்னா அது கையிருப்புக்குன்னு. அதுவே எக்கச்சக்க கோடி கோடி புத்துலேருந்து ஈசல் வரா மாதிரி வருதான். அப்போ என்ன பண்ணாரா, ஒரே ஒரு வில்லு விட்டு அது ஒரு கோடியாக எல்லாரையும் அழிச்சிடுவோம். அந்த மாதிரி பார்க்குறவாளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, வில்லு போடுறது தெரியும், அவள் கீழே விடுறது தான் தெரியும். அவ்வளோ ஸ்பீடாக வில்லு போகுமா. அந்த மாதிரி தாழாதே சார்க்க உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் இந்த மாதிரிலாம் போய் ஆனால் நாங்கள் வாழணும். திடீர்னு மழை பெஞ்சு ஒரே வெள்ளம் நாங்கள் அடுத்த வீட்டில் போய் நிற்கணும் சாப்பாட்டுக்கு, இல்லை யாராவது சாப்பாடு மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து போடுவாளா, அது மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண வச்சிடாத. கரெக்டாக எங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கிற மாதிரி வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி தீராட மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். இந்த மாதிரி நாங்கள் மகிழ்ந்து நீராடி உன் அருளை பெறணும். இது குரு கடாட்சத்தில் கூட சொல்லலாம். ஏன்னா குருவோட அனுகிரகம் எப்படி கிடைக்கும்னா அப்படி தான் கிடைக்குமா. அப்படின்னா சரமழை போல் நம்மக்கிட்ட அருள் மாறி பொழிஞ்சு அப்படியே வலம் புரியும் போல் நம்மளோட அவர் போடுற சத்தத்தில் நம்மக்கிட்ட அதில் கெட்ட குணங்கள்லாம் போயிடுமா. அவர்கிட்ட நம்ம போயிட்டா அந்த வலம்புரி திடீர்னு ஒரு மேகம் இடிச்சதுன்னா சின்ன சின்ன சத்தம் நமக்கு கேட்காது இல்லையா. அதே மாதிரி குரு கடாட்சம் நமக்கு எப்போ அந்த கடாட்சம் கிடைச்சிருதுன்னா மிச்ச துர் கடாட்சங்கள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுமா. அந்த மாதிரி போய் எங்களுக்கு பெருமாள் குரு கடாட்சத்தினால இந்த வாழ்க்கை வாழணும், நிம்மதியாக வாழணும், யாரை பார்த்தும் கம்பேரே பண்ணக்கூடாது. நமக்கு கிடைச்ச வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோஜனை பண்ணி நம்ம சுபிக்ஷமாக இருக்கலாம் அப்படின்னு கூட பெரியவா சொல்கிறா. நம்மளும் அதே மாதிரி யாரையுமே கம்பேர் பண்ணாத, நம்ம கொடுத்த வாழ்க்கையை நம்ம நிம்மதியான இந்த மாதம் நம்ம ஆண்டாளம்மா காலை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டு விடவே விடாத. இந்த மாதம் என்ன எப்போவுமே அவள் காலை விடக்கூடாது. வழக்கம் போல் நீங்கள் இது எல்லாத்தையும் ஒழுங்காக கேட்டு அனுப்பணும். ஆண்டாள் திருவடியே சரணம்னு எழுதணும். ஏன் எழுத மாட்டேன்றீங்க? நிறைய பேர் பார்க்குறீங்களே, உங்கள் நல்லத்துக்கு தானே எழுதினா நமக்கு தானே நல்லது. இந்த மாதத்துல இருந்தால் அவரோட பேர் எழுத சொல்கிறேன். எழுதுகிறோம் இல்லையா, நம்ம சந்தோஷத்தை தான் நம்ம எழுதுகிறோம், அடுத்த வாழ்க்கைக்காக எழுதுகிறோம் இல்லையா. இவ்வளோ இந்த கையில் வேலை பண்ணுறோம் இல்லை, இந்த ஒரு விரல் ஆண்டாள் திருவடியே சரணம் எழுதினா வேணா குறைஞ்சி போயிடுவோம்மா சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்களாம் எழுதணும், அப்போ தானே நீங்கள் கேட்குற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரிங்களா? அதை எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஆண்டாள் திருவடியே சரணம்னு எழுதுங்கோ. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.